ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டூ கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டூ கிச்சனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ், மினி இட்லியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பருப்பே இல்லாத சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு வேக வச்சுட்டு அதோட தோலை உரித்து எடுத்துருக்கேன். அது ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டை இப்படி ரவுண்டாக வெட்டி இது கூட போட்டுக்குங்க. கூடவே 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு. இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இது வெந்ததும் நம்ம இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சாம்பாருக்கு ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கறிப்பில்லை. நீங்கள் இந்த பவுடரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் இந்த சாம்பாரை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டு இதிலேருந்து ஒரு நல்ல வாசனை வருது. இதுதான் நமக்கு சைனு. இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சாம்பாரை எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், அப்புறம் முருங்கைக்காய், அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த டொமேட்டோ வேக வச்ச தண்ணியும் வீணாக்காமல் நீங்கள் அதிலேயே ஊற்றிடலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும்னா ஒரு சின்ன கோலி குண்டு சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. வேணான்னா நீங்கள் இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிடலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடுங்க. டக்குன்னு சாம்பார் திக்காயிடும். ஸோ நல்ல தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெல்லத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கிட்டோம். அந்த கடலை மாவோட பச்சை வாடை அப்போ தான் போகும். எல்லா மசாலாவும் சேர்ந்து ரொம்ப நல்ல வாசனையோட நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். கடைசியாக நீங்கள் விரும்பினா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவை தேங்காய் எண்ணெயில் சிவக்க வறுத்து சாம்பாரில் ஆட் பண்ணினா ஹோட்டல் சாம்பார் மாதிரி டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வேண்டான்னா இந்த ஸ்டேஜை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக சாம்பாரில் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மினி இட்லி ரெடி பண்ணிடலாம். இந்த இட்லி மாவோட அளவு செய்யும் முறை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மினி இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி மினி இட்லிஸை ஒரு பவுலில் சர்வீஸ் பண்ணிவிட்டு சாம்பாரை நல்லா அதில் தாராளமாக ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே தூவிட்டு 2 டீஸ்பூன் நெய்யை அது மேலே ஊற்றுங்க. இந்த அருமையான மினி இட்லியும் வாசனை மணக்கும் சாம்பாரையும் சுட சுட சமைச்சு உங்கள் ஃபேமிலியோட சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய். சமைப்போம், ருசிப்போம்.